பைபிளை கையில் எடுங்க, பைபிளை கையில் எடுங்க, ஒழுங்காக பைபிள் படிங்க அப்படின்னு நம்ம தொடர்ச்சியாக சொல்லிகிட்டே வரோம். அதுக்கான மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்றது இந்த வீடியோ முடிவில் உங்களுக்கே நியாயம்னு படும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஒழுங்கா பைபிள் படிங்க, ஏற்ற பார்த்தா திரும்புங்க. So divine location or divine destination. டிவைன் லொகேஷன், டிவைன் டெஸ்டினேஷன். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி சாவாமைன்னு ஊழையிட்டு எங்களுக்கெல்லாம் வயசே ஆகாது, வாழ வயதுள்ளவர்கள் போல் நாங்கள் இருப்போம், இளமை ஆகிட்டே போவோம்னு சொல்லி தெரிஞ்ச ஜஸ்டின் இண்டியாவுடைய கழுத்து எங்கப்பா காணோம்? பார்த்தீங்களா? கழுத்தே காணோம், புஃப்னு ஆகிட்டார். இப்போ உடனே உங்களில் நிறைய பேருடைய மைண்ட் வாய்ஸ், நீ அப்புறம் இருக்கா, குண்டா தானே இருக்கா அப்படின்னு கேட்குது. ஆனால் நான் வயசே ஆக மாட்டேன், குண்டே ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லலையப்பா. உங்களால் தான் எங்களுக்கு வயசே ஆகாது, வயசு ஏற ஏற இளமை ஆகிட்டே போவோன்னு கதை விடுறாரு. இன்னமும் டை அடிச்சுட்டு திரிகிறாரு. கர்த்தர் என்ற ஒரு வார்த்தை சொன்னார், கொஞ்சம் அதிர்ச்சியாக இருந்துச்சு. வழக்கமாக கர்த்தர் சொன்னார் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறத பார்த்து எங்களுக்கு தான் அதிர்ச்சியாக இருக்கும். இந்த வாட்டி உங்களுக்கே அதிர்ச்சியாக இருந்ததா? A sinner on inside is safer than a saint on outside. ஒருவேளை வேத சத்தியத்தை பேசுகிறாரோ, ஒருவேளை வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையே அப்படின்னு சொன்ன ஆண்டவர் சொன்னதை ஏதோ பேசுகிறாரோ. அதாவது வெளியில் நீ நீதிமான் மாதிரி காட்டினாலும் உள்ள பாவியாக இருக்கிற அப்படின்னு ஏதாவது பேச வராரா? அப்படியெல்லாம் இவர் பேசக்கூடிய ஆள் இல்லையே. வெளியே இருக்கிற பரிசுத்தமான விட சித்தத்துக்குள்ள இருக்கிற பாவி மிகவும் பாதுகாப்பாக இருக்கிறான். கையை தட்டி என்னது? பரிசுத்தவானை விட பாவி சூப்பராக இருக்கானா? இது எங்க? வெளியே இருக்கிற பரிசுத்தவான விட கடவுள் சித்தத்தில் உள்ள உட்காந்துருக்கான்ல, அவன் ரொம்ப சேஃபாக இருக்கான். அதை இயேசு சொன்னார். இதுக்கு இயேசு வேற துணைக்கு இருக்கிறீங்களா? இயேசு சொன்னாரா? இப்போ இதெல்லாம் கேட்கும்போது மக்கள் வந்து, இயேசு இப்படிலாம் சொல்லியிருக்காரா, சே இவ்வளோ நாள் நம்ம இவங்க பின்னாடி போயிட்டோமே, ஐயோ ஜஸ்டின் தான் கரெக்டு, இயேசு இப்படிலாம் சொல்லியிருக்காரு பாரு அப்படின்னு பெருங்கூட்ட மக்கள் அவர் பின்னாடி போயிட்டுருக்காங்க. ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் அப்படியா உண்மையிலே பைபிள் அப்படி சொல்லியிருக்கா அப்படின்னு எடுத்து படிச்சிருந்தீங்கன்னா அவர் பின்னாடி ஒருத்தர் கூட இருக்க மாட்டீங்க. ஏன்னா எப்படி இப்போ பொய் சொல்ல போகிறாருன்னு காட்ட தானே போகிறேன். அநேக வேசிகளும் ஆயக்காரரும் வந்து என்னோடு கூட பந்தி இருப்பார்கள், ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளில். இப்படி ஒரு வசனமே பைபிளில் இல்லை. சரியா? ரெண்டு பகுதியாக பிரிக்கலாம். முதல் பகுதி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அநேக வேசிகளும் ஆயக்காரரும் வந்து என்னோடு கூட பந்தி இருப்பார்கள். அநேக வேசிகளும் ஆயக்காரரும், ஆயக்காரனா டாக்ஸ் கலெக்டர், என்னோட கூட பந்தி இருப்பார்களா? அப்படி ஒரு வசனமே இல்லை. ஆனால் எப்படி வசனம் இருக்குன்னு பார்ப்போமா? மத்தேயு 21:28. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பிரதான ஆசாரியர் அப்புறம் மூப்பர் இவங்கெல்லாம் வந்து இயேசுவை எப்படியாவது பழி சுமத்தணும்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்பாங்க. அதுக்கு நச்சுன்னு ஒரு பதில் சொல்லி ஆண்டவர் நோஸ் கட் பண்ணி விட்டுருவார். விட்டுட்டு இந்த ஒரு உவமையை சொல்கிறார். மத்தேயு 21:28. ஆயினும் உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள், ஒருத்தனுக்கு 2 பசங்க இருக்காங்க. மூத்தவனிடத்தில், அதாவது பெரியவனிடத்தில் அவன் வந்து, மகனே நீ போய் இன்றைக்கு என் திராட்சை தோட்டத்தில் வேலை செய் என்றான். பெரிய பையனை கூப்பிட்டு, டேய் என்னுடைய திராட்சை தோட்டத்தில் போய் இன்னைக்கு வேலை செய்ய அப்படின்றார். அதற்கு அவன் மாட்டேன் என்றான், முடியாதுன்னு சொல்கிறான். சொல்லிட்டு ஆகிலும் பின்பு அவன் மனஸ்தாபப்பட்டு போனான். ஃபஸ்ட்டு முடியாதுன்றான், சொல்லிட்டு மனஸ்தாபப்பட்டு போய் வேலையை செஞ்சிடறான். இதை இங்கிலீஷில் படிச்சிங்கன்னா தெளிவாக இருக்கும். He answered and said, I will not, அதான் போக மாட்டேன். But afterward he repented and went. மனஸ்தாபப்படுறான், அதாவது மனம் திரும்புகிறான். மனம் திரும்பினா என்ன பண்ணி ஆகணும்? போகணும். போகாமல் இருந்ததுக்கு மனம் திரும்பினா போயிடணும். பாவம் பண்ணதுக்கு மனம் திரும்புனா பாவம் பண்ணாமல் இருக்கணும், பாவத்துலேருந்து வெளில வரணும். ஓகேவா? அடுத்து இளையவனிடத்திலும் அவன் வந்து அப்படியே சொன்னான். எப்படி? சின்ன பையனையும் கூப்பிட்டு நீ போய் என் திராட்சை தோட்டத்தில் வேலை செய்யின்னு சொல்கிறான். அந்த சின்னவன் என்ன பண்ணுறான் தெரியுமா? போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகாமல் விட்டுறான்.
31வது வசனம். இவ்விருவரில் இயேசு கேட்குறார் கேள்வி, இந்த 2 பேரில் எவன் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன் என்று கேட்டார். 2 பசங்களில் மூத்தவன் சின்னவன், இந்த 2 பேரில் யாருப்பா தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தார் அப்படின்னு ஆண்டவர் கேட்குறார். அதற்கு அவர்கள் மூத்தவன் தான் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, ஆயக்காரரும் டாக்ஸ் கலெக்டரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்றார். யாரை பார்த்து? பரிசேய கூட்டத்தை பார்த்து சொல்கிறார். ஏன்னா யார் தான் இவரை மடக்கும்படி கேள்வி கேட்குறா? 23வது வசனத்தில், அவர் தேவாலயத்தில் வந்து உபதேசம் பண்ணுகையில் பிரதான ஆசாரியன், சரியா, ஹை ப்ரீஸ்ட் இல்லைனா சீஃப் ப்ரீஸ்ட், ஜனத்தின் மூப்பர், அந்த இஸ்ரேல் மக்களுடைய எல்டர்ஸ் மூப்பர், இவங்க தான் இவரிடத்துல வந்து பேசுகிறாங்க. அந்த சீஃப் ப்ரீஸ்ட்டுக்கும் அந்த மக்களுடைய இஸ்ரேல் மக்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ் மூப்பர்களுக்கும் ஆண்டவர் சொல்கிறாரு, ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என்னோடு கூட பந்தி இருப்பார்கள் இல்லை, தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எப்படி பிரவேசிக்கிறாங்க? அவன் ஆயக்காரனாகவே இருந்துட்டு அவன் வேசியாகவே இருந்துட்டு இங்கே வந்து பிரவேசிக்க முடியாது. அதுலேருந்து மனம் திரும்பி சரியானதை செஞ்சால் தான் இங்கே பிரவேசிக்க முடியும். ஏன்னா சித்தத்தின்படி செய்தவன் யார்? போகமாட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கு வருத்தப்பட்டு மனம் திரும்பி போய் வேலை செஞ்சவன் தான் பிரவேசிக்கிறான். அவன் தான் சித்தத்தை செஞ்சான். அவனை தான் இங்கே கம்பேர் பண்ணுறாங்க. இங்கே சிம்பிளாக என்ன சொல்ல வராங்கன்னா, யூதர்கள் நாங்கள் தான் ஆண்டவருடைய பிள்ளைகள்னு மார்த்தட்டிட்டு இருந்தாங்க, ஆனால் புறஜாதியார் இங்கே உள்ளே வரப்போகிறாங்க அப்படின்னு ஆண்டவர் வந்து ஒரு சின்ன ஹிண்ட்டை கொடுக்குறார். அடுத்த வசனம், ஏனென்றால் யோவான் நீதி மார்க்கமாய் உங்களிடத்தில் வந்திருந்தும் நீங்கள் அவனை விசுவாசிக்கவில்லை, ஆயக்காரரும் வேசிகளுமோ அவனை விசுவாசித்தார்கள், அதை நீங்கள் கண்டும் அவனை விசுவாசிக்கும்படியாக பின்பாகிலும் மனஸ்தாபப்படவில்லை என்றார். இதுதான் முதல் பகுதி. ஜஸ்டின் இண்டியா யூஸ் பண்ண வசனம் இதுதான். ஆனால் தவறாக யூஸ் பண்ணார். ஏன் தவறுன்னு தொடர்ந்து பாருங்க, தெரியும். ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளில் இது ரெண்டையும் லிங்க் பண்ணி ஒன்றா சொன்னார். ஆனால் இது ரெண்டுமே தனித்தனி. ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள், இதுவும் அதே தான். யூதர்கள் நாங்கள் தான் ஆபிரகாம் சந்ததியின் மார்த்தட்டுறீங்க, ஆனால் புறஜாதிகள் உள்ளே வர போகிறாங்கன்னு ஆண்டவர் கொடுத்த ஹிண்ட்டு. நல்லா பாருங்கள், மத்தேயு 8வது அதிகாரம் 12வது வசனத்தில் தான் இது வருது. 11வது வசனத்துலேருந்து படிக்கிறேன். அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களோடே பந்தி இருப்பார்கள். எப்படி? அநேகர் கிழக்கிலிருந்தும் மேற்கிலிருந்தும் வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களோடே பந்தி இருப்பார்கள். ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். புரியுதா? எதை பற்றி பேசியிருக்கு? ஆண்டவர் அந்த யூதர்கள் ஆண்டவரை ரிஜெக்ட் பண்ண போகிறாங்க, சிலுவையில் அறைய போகிறாங்க, புறஜாதியார் உள்ளே வரப்போகிறாங்க, சுபாவ கிளைகள் அகற்றப்பட்டு புறஜாதியான நம்ம ஒட்ட வைக்கப்பட போகிறோம் அப்படின்றத ஆண்டவர் இங்கே சொல்கிறார். ஆனால் இதை ஜஸ்டின் இண்டியா தவறாக கோட் பண்ணி என்ன சொல்ல வராருன்னு பார்க்குறீங்களா? It is not the matter who you are, the matter is where you are. கைய என்ன சொல்ல வர்றாருன்னா, நீ என்னவா இருக்கிறன்றது ஒரு மேட்ரே இல்லை, ராஜ்யத்தில் இருந்தால் போதும். நீ வேசியாக இருந்தாலும் ஒரு மேட்ரே இல்லை, ராஜ்யத்தில் இருந்தால் போதும். நீ எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும் பரவாயில்ல, பாவம் செஞ்சாலும் பரவாயில்ல, ராஜ்யத்தில் இருந்தால் போதும். ராஜ்யத்துக்குள்ளே இருந்து பாவம் செய்கிறவன் எவ்வளோ மேல், ராஜ்யத்துக்கு வெளியில இருந்து பாவம் செய்யாதவன்னு ஒரு கான்செப்டை கொண்டு வந்து நீ தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே, அதாவது அவனுக்கு கீழே இருந்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறார். இதுக்கு மேலேயும் பைபிள்லாம் எனக்கு வேண்டாம், புறஜாதியார் இஸ்ரவேலர்கள் இதை பற்றிலாம் அந்த வசனம் சொல்லலை, அந்த வசனம் வந்து டிவைன் லொக்கேஷன் டிவைன் டெஸ்டினி இதை பற்றி தான் பேசியிருக்குன்னு நம்புனீங்கன்னா தயவு செஞ்சு ஜஸ்டின் இண்டியா பின்னாடி ஓடுங்க. அவன் எங்கே போகிறானோ அதோட 2 மடங்கு பாத்திரராக உங்களை மாற்றுவான். இல்லை நித்திய ஜீவனை எங்கே நான் போய் தேட முடியும், அவருடைய வார்த்தையில் தானேன்னு நீங்கள் திரும்பி இந்த பக்கம் வந்தீங்கன்னா உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளையா ஷார்ப்பாக சூப்பராக வாழ்ந்து
நித்தியமாக அவர் கூட வாழலாம். இதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம்.